ரீசெண்டா நடந்த ரால வந்து லுட்விக் கெய்ஸருக்கு இன்ஜுரி ஆயிருச்சு. ஸோ, அவருக்கு இன்ஜுரி ஆனத வச்சு மேஜர் சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீக் WWE சைட்லேருந்து குடுத்துருக்காங்க. இது என்ன கதைன்றதையும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஹால் ஆஃப் ஃபேமர் ரேமஸ் டூரியோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் அவருடைய ரிட்டயர்மெண்ட் ரிலேட்டட் ஒரு அப்டேட் குடுத்துருக்காரு. இது மட்டும் இல்லாம நட்டாலியா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, WWEலேருந்து நிறையா விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் பேக் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது என்ன கதைன்றதையும் பார்ப்போம். இது மட்டும் இல்லாம மேஜர் டாப் ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சம்மர் ஸ்லாமுக்கு ரிட்டர்ன் குடுக்க போறாங்க. அது யார் யாருன்றதையும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய மாமி ரியா ரிப்ளே ரிட்டர்ன் அது மட்டும் இல்லாமல் பிளான்ஸ் அப்டேட்ஸ் இதை பற்றியும் பார்த்தீங்கன்னா டீகோடாக பார்ப்போம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். சரி, ரைட், ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே மூவ் ஆகலாம். அப்டேட்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸோட அப்பா அது மட்டும் இல்லாமல் முன்னாள் WWE ஹால் ஆஃப் ஃபேமரான நம்மளுடைய ஒயில் சமோவன் டேக் டீமில் இருந்த நம்மளுடைய சீக்கா அனோவாய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பாஸாகவே ஆயிருக்காரு. அவரோட ஏஜான 79 இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாஸ்டாகவே ஆயிருக்காரு. இப்போ வரைக்கும் அது ரிலேட்டட் ரோமன் ரெயின்ஸ் ஒரு தனி ட்வீட் போட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சீக்கா அனோவாயோடைய கசின்ஸ் நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ட்வீட் போட்டிருந்தாங்க. குறிப்பாக ரோமன் ரெயின்ஸும் ட்வீட் போட்டிருந்தாரு. அவரோட அப்பா பாஸ்டாகவே இருக்காருன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட லெகசியை வந்து நானும் என் கூட பிறந்தவங்க எல்லாமே வந்து அந்த லெகசியை நாங்கள் காப்பாற்றுவோன்ற மாதிரி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் ஒரு ட்வீட் ஒன்று பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. ரோமன் ரெயின்ஸ் ட்வீட் போட்டது மட்டும் இல்லாமல் இது ரிலேட்டட் WWEமே ஒரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. WWE மட்டும் இல்லாமல் AEWவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதான் நம்ம நோட் பண்ண வேண்டியது. எந்த இதுவும் பார்க்காம AEWமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. AEW மட்டும் இல்லாமல் TNA, MLW மாதிரியான ரெஸ்லிங் கம்பெனிஸையும் வந்து பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆழ்ந்த அனுபவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். நம்ம சேனல் சார்பாக நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விட்ருவோம். அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணி விட்ருவோம். ரீசெண்டாக நடந்த மண்டே நைட் ரால இருந்து இந்த வாரம் ரா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னா அங்கிள் கோடியோடைய அந்த இன்டர்வியூ இது, அது மட்டும் இல்லாமல் மெயின் ஈவெண்ட்டில் நடந்த டேக் டீம் மேட்ச், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டேமின் பீஸ் செத்ரான் செக்மெண்ட் எல்லாம் எக்கச்சக்கமாக சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஷிப்பும் இப்போ வரைக்கும் ட்ராப் ஆயிருக்கு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெசல்னாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராவோட வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா 1.81 மில்லியன் வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ட்ராப் ஆயிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது 18,14,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராவை வந்து USA நெட்வொர்க்கில் லைவாக பார்த்துருக்காங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேஜர் இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா ராவுக்கு இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வியூவர்ஷிப் கிடச்சிதுன்னா 1.74 மில்லியன் வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருச்சு. இந்த தடவை மேஜர் இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்மளுடைய ராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ரெண்டாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் ஜிண்டர் மஹால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்லிங் மேட்ச்சில் கம்பீட் பண்ண போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஃபார்மர் AEW ஸ்டார் கூட வந்து பார்த்தீங்கன்னா AEWலாம் இருக்காரு. AEW ஸ்டார் கூட ஒரு மேட்ச் கம்பீட் பண்ண போகிறாரு. நேற்று தான் அப்டேட்ஸில் பார்த்துருந்தோம். சாட்னம் சிங்கை பற்றி சொல்லியிருந்தோம்ல. அவர் கூட தான் வந்து ஒரு டேக் டீமாக வந்து இணைஞ்சு ஒரு மேட்ச் கம்பீட் பண்ண போகிறாரு. இப்போ வரைக்கும் நம்மளுடைய மெக்சிகோ சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிபிள் ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஏ மெயின் ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது. அந்த ரெஸ்லிங் ப்ரொமோஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜிண்டர் மஹாலும் சாட்னம் சிங்கும் இணைஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச்சில் வந்து கம்பீட் பண்ண போகிறாங்க. இது ரிலேட்டட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி கம்யூனிட்டி டேப்லேயே போஸ்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் பார்க்கலைன்னா மறக்காமல் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் உங்கள் ஜிண்டர் மஹால் மேஜராக வந்து பெரிய மேட்சஸ்க்கு WWEலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமா இப்போ வரைக்கும் மேஜராக ஒரு ரெஸ்லிங் ஈவெண்ட்டில் இப்போ தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாருன்றதை நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி ஆகணும். மூணாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நட்டாலியா பற்றி தான். எஸ், WWEல ஒன் ஆஃப் த டேலண்டட் அண்டர் டாக் நம்மளுடைய நட்டாலியா பற்றி தான். நட்டாலியா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா WWE கூட ரிலேட் பண்ண நிறையா ட்வீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸ் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ WWE ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்கன்னா அதை ரீபோஸ்ட் பண்ணுவோம்ல, ரீட்வீட் பண்ணுவோம்ல. அந்த இது எல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய நட்டாலியா இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா ரூமர்ஸ் நிறையாவே பேசப்படுது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி அப்டேட்ஸில் பார்த்ததுனா நட்டாலியா இப்போ வரைக்கும் WWE கூட ஒரு சில கான்வர்சேஷன் பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் ரிலேட்டட் போய்கிட்டு இருக்குன்ற மாதிரி பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு இருந்தோம். பட் நட்டாலியா இப்போ பண்ணது மேபி WWE விட்டு வெளியே வராங்களான்றது தெரில. ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸான பிரெட் ஹார்ட், ஓவன் ஹார்ட் எல்லாருமே வந்து WWEல இருந்திருக்காங்க. ஓவன் ஹார்ட் என்ன தான் AEW சைடுலேருந்து அந்த டோர்னமெண்ட்ஸ்லாம் நடத்திக்கிட்டு இருந்தாலும் ஃபுல் கிரெடிட்ஸ் அவங்களுக்கு WWE சைடில் தான் இருந்திருக்கும். இப்போ வரைக்கும் எந்த ஒரு அஃபிஷியல் நியூஸும் வரல. நட்டாலியா வந்து WWE விட்டு வெளியே வந்துட்டாங்க, நிறையா ரூமர்ஸ் வந்திருக்கு. பட் இப்போ வரைக்கும் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் வரல. பட் இப்போ வரைக்கும் நட்டாலியா இந்த ஸ்டெப்ஸை பற்றின முன்னெடுத்து வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். இவங்க பண்ணுறாங்கன்னா மேபி வெளியே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குதுன்னு நானும் சொல்லுவேன். அஞ்சாவது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ரூமர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து புல் ஸ்டாப் வச்சுருக்காங்க நம்மளுடைய க்ரைலே பிராக்ஸ்டன். க்ரைலே பிராக்ஸ்டன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் வந்து கடைசியாக ஒரு ப்ரோமோ கட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்டேட்ஸ்லாம் பார்த்தது தான்.
ஸோ அவங்க வந்து WWE விட்டு வெளியே வராங்கன்ற மாதிரி. அவங்க வெளியே வராங்கன்னொடனே பார்த்தீங்கன்னா நிறையா சைடு ரூமர்ஸ் எல்லாமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ AEW தான் போகிறாங்கன்ற மாதிரி. ஸோ அதுக்கு ரிலேட்டட் வந்து நம்மளுடைய ஒரு ரெஸ்லிங் அப்சர்வரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் போட்டிருப்பாரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெஃபினெட்லி வந்து இப்போ வரைக்கும் AEWக்கும் நம்ம க்ரைலே பிராக்ஸ்டனுக்குமான ஒரு டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ ப்ராபப்ளி அவங்கள வந்து AEWல கொண்டு வரலாம்ன்ற மாதிரி AEW முடிவு எடுத்திருக்காங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் போட்டிருப்பாரு. அந்த ட்வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய க்ரைலே பிராக்ஸ்டன் வந்து பார்த்து அதை மென்ஷன் பண்ணியே பேசியிருக்காங்க. ஸோ க்ரைலே பிராக்ஸ்டன் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் WWEல எடுத்தது தான், உங்களோட சப்போர்ட் எல்லாத்துக்கும் நான் வந்து கிராட்ஃபுல்லாக இருக்கேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய க்ரைலே பிராக்ஸ்டன் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ஒரே வார்த்தையில் சிம்பிளாக சொல்லிட்டாங்க, நான் ரெஸ்லிங் பிஸ்னஸில் இருந்தேன்னா ஸோ WWE விட்டு வெளியே வரமாட்டேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்துலேயே நம்ம டீகோட் பண்ண, ஸோ அவங்க ஸ்டில் WWEன்றதை விட ரெஸ்லிங் பிஸ்னஸில் இருந்தாங்கன்னா WWE விட்டு வெளியே வந்திருக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி அவங்க வந்து இந்த ரெஸ்லிங்கை விட்டே போகிறாங்க, ரெஸ்லிங்ன்ற பிஸ்னஸை விட்டே போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை தான் வந்து அவங்க மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிங்க? ஸோ இவங்க போட்டிருந்த இந்த ட்வீட்டை வச்சு நீங்கள் என்ன டீகோட் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க கைஸ். ஸோ மெயின் அப்டேட்ஸுக்கு மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம மாமி ரியா ரிப்ளே ரிலேட்டட் அப்டேட்ஸ் பற்றினா வந்திருக்கு. ஸோ அதை பற்றியும் பார்த்துருவோம். ஸோ இப்போ வரைக்கும் ரியா ரிப்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அவங்களுடைய டைட்டில் வந்து வேக்கேட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய உமன்ஸ் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை ஸோ அவங்களோட இன்ஜுரி சீக்வன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ நியர்லி ஒரு 4 months கிட்ட அவங்கள வந்து அந்த ரெக்கவரி டைம் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 months கிட்ட ஆயிடுச்சு. ஸோ பெக்கி லிஞ்ச் சாம்பியன் ஆகி பெக்கி லிஞ்ச் வேக்கேட் பண்ணிட்டாங்கன்றத விட லிவ் மார்கன்ட்ட தோற்று பெக்கி லிஞ்சே கிளம்பி போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் டேயோட ஸ்டோரியில் எங்கே போய் முடிய போகுதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இது ரிலேட்டட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் இந்த அப்டேட்ஸை ஷேர் பண்ணது நம்மளோட ஃபைட்ஃபுல் செலக்ட் தான். ஸோ அவங்க கொடுத்த இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ WWE இப்போ வரைக்கும் கரண்ட் ஸ்டோரியிலனா சப்போஸ் ரியா ரிப்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிற பட்சத்துக்கு அவங்க ப்ராபப்ளி இந்த டைட்டிலுக்கான ஃபியூடில் வந்து போக மாட்டாங்க, ஜட்ஜ்மெண்ட் டே ரிலேட்டட் ஃபியூடில் தான் போவாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன கேட்டிங்கன்னா, ஸோ WWEயோட கிரியேட்டிவ் டிசிஷன் தான். லாஸ்ட் மினிட்ல நிறையா டிசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இவங்க வந்து இப்போ வரைக்கும் ரியா ரிப்ளே ரிட்டர்ன் ஆகிற பட்சத்துக்கு அவங்க டைட்டில் ஃபியூடுக்கே போக மாட்டாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஜட்ஜ்மெண்ட் டே ஃபியூடில் தான் வருவாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி எப்படின்றது தெரில. மேபி லிவ் மார்கன் என்று டைட்டிலை தோற்றுருவாங்களான்றது எனக்கு சத்தியமாக தெரில. ஏன்னா இப்போ வரைக்கும் டைட்டில் பிக்சர்ஸ் வரும்னா ஸோ லிவ் மார்கனுக்கும் நம்மளுடைய ரியா ரிப்ளேக்கும் தான் ஃபியூட் வரும் ஜட்ஜ்மெண்ட் டே கிட்ட வந்துட்டோம்னா. ஸோ ப்ராபப்ளி டைட்டில் ஃபியூடுக்காக போக மாட்டாங்கன்ற மாதிரி இன்டர்னலி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ட் பண்ணது. ஸோ WWE இப்போ வரைக்கும் ரியா ரிப்ளே ஆப்சன்ஸை வந்து கொஞ்சம் ஃபில் பண்ணலாம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாங்களாமா. ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து ரியா ரிப்ளே கூட ஒரு சில டாக்ஸ் பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ அவங்க வந்து நான் ரெஸ்லிங் பண்ணாத பட்சத்துக்கு ஸோ ப்ரொமோஸ் அந்த செக்மெண்ட் கட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் டாக்ஸ் வந்து ரியா ரிப்ளே சைடு போய்கிட்டு இருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி அவங்கள வந்து பிஃபோர் சம்மர்ஸ்லாம் முன்னாடியே வந்து கொண்டு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ், அது மட்டும் இல்லாமல் அதுக்கான மூவ்ஸ் எல்லாமே வந்து WWE நடத்திக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைட்ஃபுல் செலக்ட் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைட்ஃபுல் செலக்ட் சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ரெஸ்லிங் பண்ண முடியாத பட்சத்துக்கு ஸோ அவங்க வந்து செக்மெண்ட் கட் பண்ணுறதுக்காச்சும் சம்மர்ஸ்லாம் முன்னாடி வரலாம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்ற சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஜட்ஜ்மெண்ட் 2ஆக உடஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய டேமியன் பீஸ்ட்டும் நம்மளுடைய ரியா ரிப்ளேயும் தனியாக வந்துடுவாங்க, இல்லைன்னா ஜேடி மெக்டோனாலு ஃபின் பாலர் வந்து லிவ் மார்கன் சைடு வந்துடுவாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றத சொல்லுங்கள். இது ஃபைட்ஃபுல் சரி கொடுத்த ரிப்போர்ட் கன்ஃபார்மு. நான் இப்போ டீம் உடஞ்சிரும் சொன்னதெல்லாம் கன்ஃபார்ம் கிடையாது, இது நான் என் வாக்கில் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் ஒரு நியூஸாக எழுதிடாதீங்க. ஸோ மெயின் அப்டேட்ஸ்க்கு எல்லாம் ஸோ மெயின் அப்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட புயாக்கா அது மட்டும் இல்லாமல் WWE ஹால் ஆஃப் ஃபேமரான ரேமஸ் ஸ்டூடியோ தான். ரேமஸ் ஸ்டூடியோ பற்றி இன்னொரு கிளான்ஸ் சொல்லணும்னா ஸோ டாமினிக் மிஸ்டீரியோட அப்பான்றதை இப்போ வரைக்கும் நிரூபிச்சிருவோம். ஏன்னா இப்போ வரைக்கும் டாமினிக் மிஸ்டீரியோலாம் WWEல என்ன வாழ்க்கை வாழ்கிறாரு. ஸோ மேட்ச் தான் கம்ப்ளீட் பண்ணலாம்னு வச்சுருந்தா செம வாழ்க்கைங்க. ஒரு சைடு மாமி, ஒரு சைடு ரியா ரிப்ளே, ஒரு சைடு மாமி, ஒரு சைடு லிவ் மார்கன், என்னமோ சரி விடுங்க, பைத்தறிச்சப்பட வேணாம். சரி இப்போ வரைக்கும் நம்ம ரேமஸ் ஸ்டூடியோ ரிலேட்டட் அப்டேட்ஸ் போயிடலாம். ஸோ ரேமஸ் ஸ்டூடியோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிறிஸ் வேலண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அவருக்கான இன்டர்வியூ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரேமஸ் ஸ்டூடியோ அவருடைய ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பேசியிருக்காரு. ஸோ நம்மளுடைய ரேமஸ் ஸ்டூடியோ குறிப்பாக என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணணும், ஸோ ரெஸ்லிங்காக கம்ப்ளீட் பண்ணணுன்ற மாதிரி ஐடியாவில் இருக்கேன். பட் என்னோடய மைண்ட் செட்டு என்னோடய பாடி ஒத்துழைக்குமான்றது தெரில. பட் அது ஒத்துழைக்கிற பட்சத்துக்கு நான் வந்து இன்னும் ஒரு 2 or 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸில் இருப்பேன்ற மாதிரி நம்மளுடைய ரேமஸ் ஸ்டூடியோ பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ ரேமஸ் ஸ்டூடியோ இன்னும் ஒரு 2-3 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பாடியும் மைண்ட் செட்டும் ஒத்துழைச்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸில் இருப்பேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரிட்டையர்மெண்ட் மட்டும் இல்லாமல் அவருடைய 6 உயிர் மகனான டாமினிக் மிஸ்டீரியோ பற்றியும் பேசியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல
ஸ்டோரி லைன் வைஸா இன்வால்வ் ஆகாம, ஸோ ஒரு டேலண்ட்டா ஒரு ஒரு ஹால் ஆஃப் ஃபேமரா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ ஹானஸ்ட்லி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ டாமினிக் மிஸ்டீரியோ நெனச்சு நான் வந்து பெருமைப்படுறேன்ற மாரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அந்த WWE வந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் வந்து கோடி ரோட்ஸ், ரோமன் ரெயின்ஸ், செத் ராலின்ஸ் மாரியான ஒரு டேலண்ட்ஸை வச்சிருந்தாலும், கண்டிப்பா டாமினிக் மிஸ்டீரியோ அவங்களுக்கு கம்பீட் பண்ற லெவலுக்கு டாமினிக் மிஸ்டீரியோக்கும் அந்த பொட்டன்ஷியல் இருக்கு. அந்த பொட்டன்ஷியல டெவலப் பண்ணியிருக்காரு. அவனால பெருசா அச்சீவ் பண்ண முடியும்ன்ற மாரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ பத்தி என்ன சொல்றாருன்னா, ஹி வில் டேக் த வேர்ல்ட் டைட்டில் கூட இந்த WWEல எடுப்பாருன்ற மாரி பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ உண்மையிலேயே கேப்பபிளா எடுக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு டாமினிக் மிஸ்டீரியோ அந்த மாரி டேலண்ட்டா இருக்காரான்றது எனக்கு தெர்ல. பட் இருந்தாலும் டேலண்ட் இருக்கு. நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா லிவ் மார்கனே எப்படின்னு தான் தெரியல. சரி விடுங்க வயித்தெரிச்ச பட வேணாம். ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுடைய ரேமஸ் ஸ்டுடியோ தான் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ நெனச்சு ரொம்ப பெருமைப்படுறாராமா. அது மட்டும் இல்லாம WWEலயே ஃபியூச்சர் வேர்ல்டு சாம்பியனா இருப்பாருன்ற மாரி பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்டேட்ஸ் எல்லாம் வந்துக்கினே இருக்கும். நம்ம சேனல நீங்க மறக்காம ஸ்டே பண்ணிருங்க கைஸ்.